வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நிறைய பேர் குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு சரியான முறையில் மூட்டுகளுக்கு ஓய்வு கொடுக்க முடியாமலும், வாயை கட்டுப்படுத்த முடியாமல் தேவையற்ற உணவுகளை உண்பதாலும் வெயிட்டு போட்டுருவாங்க. சில நேரம் கால் வலி, எல்லாத்துக்கும் கால் மூட்டு ஜவ்வு தேஞ்சு வச்சு ஜவ்வு வளசுது. அதனால் பெரிய பிரச்சனையாக இருக்குது. மூட்டு ஜவ்வு வளர மாட்டேங்குது, மூட்டு ஜவ்வில் தேய்மாச்சு, அதில் க்ரீஸ் இருந்தது போயிடுச்சு அப்படின்னு டாக்டர் சொன்னார்னு சொல்லிகிட்ருக்காங்க. இதுக்கு எளிய முறையில் ஒரு மருத்துவம் நான் சொல்கிறேன். 7 நாள் இது செய்து பார்த்தா போதும். அது கரெக்டாக உங்களுக்கு செட் ஆகும். 2 ஸ்பூன் சீரகப்பொடி, 1 ஸ்பூன் பட்டைப்பொடி, 1 ஸ்பூன் சுக்கு பொடி, 1 ஸ்பூன் சோம்பு பொடி. சீரகம், சோம்பு, பட்டை, சுக்கு, இந்த பொடிகள் நல்லா கலந்து பொடியாக கிடச்சா பொடியில்லைன்னா கொட்டையை வாங்கி பொடி பண்ணிக்கோங்க. போட்டு இருச்சடியில் லேசாக வறுத்தெடுத்து அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 1/2 கிலோ இந்த பேரிச்சம்பழம் வாங்கி கொண்டாந்து வச்சுக்கோங்க. பேரிச்சம்பழத்தை 2 கிள்ளினிங்கன்னா உள்ளே இருக்கிற கொட்டையை எடுத்துட்டு, அந்த கொட்டை இருந்த பகுதி இருக்குல்லையே அந்த பள்ளத்தில் ஒரு 1/4 ஸ்பூன் இந்த பொடி கலந்து வச்சுக்கணும். அதுலேருந்து ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்து அதுக்குள்ளே போட்டு அப்படியே மூடி கடவாப்பல்ல வச்சு நல்லா மென்று சுவைச்சி சாப்பிட்டுடுங்க. சாப்பிட்டு ஒரு கிளாஸ் சுடு தண்ணி அல்லது தண்ணி குடிச்சிருங்க. அதுக்கு பிறகு நீங்கள் 1 மணி நேரம் கழித்து உணவு எடுக்கிறது, டீ சாப்பிட்றது எல்லாம் செய்யுங்க. இது மாதிரி ஒரு 7 நாளைக்கு நீங்கள் செய்து வந்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, மூட்டுகளில் க்ரீஸ் வத்திருக்கும். அதனால் அந்த ஜவ்வு வடிஞ்சு போனதுனால ஒரு எலும்பு உரசும். அந்த க்ரீஸ் உற்பத்தி ஆகிரும். 1 வெறும் வயிற்றில் சாப்பிடணும். 7 நாள் சாப்பிட்டா போதும். மூட்டு ஜவ்வு, க்ரீஸு, அந்த ஜவ்வில் இருக்கக்கூடிய எண்ணெய் பசை உற்பத்தி ஆகிடும். முயற்சி பண்ணி பாருங்கள், வெற்றி பெறுங்க. மூட்டு ஜவ்விலிருந்து தேய்மானத்திலிருந்து மனமேதியின்மை, வலி நிவாரணம், இவைகளுக்கேற்ற ஒரு மருத்துவம். செய்து பாருங்கள், நன்மை அடையுங்கள். நன்றி, வணக்கம்.